கரூர் விஜய் பிரச்சார கூட்டத்தில் உயிரிழந்த 41 பேர் குடும்பத்தை தத்தெடுக்கப் போவதாக தாவேக அறிவித்துள்ளது பற்றி திருப்பூர் மக்களின் மனநிலையை எமது செய்தியாளர் அருண்குமார் கேட்டறிந்துள்ளார். தாவேகவின் முடிவை மக்கள் எப்படி பார்க்கிறார்கள்? பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு பயனளிக்குமா? மக்களின் குரலை கேட்கலாம். கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் 41 பேர் உயிரிழந்திருக்காங்க. அந்த குடும்பத்தில் விஜய் தத்தெடுக்கிறதா சொல்லியிருக்காரு. அதை எப்படி நான் பார்க்குறீங்க? உண்மையிலே இது வரவேற்கிற விஷயம்தான். இது வரைக்கும் அரசியல் தலைவர்கள் யாரும் இந்த மாதிரி சொல்லி நான் கேள்விப்பட்டதில்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏதோ ஒரு வெறும் வார்த்தையா சொன்னதா இருக்காம இது கண்டிப்பா கடைசி வரைக்கும் இந்த 41 குடும்பத்தையுமே ஆதரிச்சு எல்லா நல்லது கெட்டதுலையும் கலந்துக்கிட்டு விஜய் அவர்கள் கடைசி வரைக்கும் அவங்க கூட இருப்பார், பயணிப்பார் அப்படிங்கிறத நாங்கள் முழுமையாக நம்புறோம். அவங்க ரொம்ப ரொம்ப ஃபீல் அடைஞ்சிட்டாங்க. நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, அப்பா அம்மா இறந்துட்டு. அதனால இவங்க கடைசி வரைக்கும் நல்லா பார்த்துக்கணும், நல்லா இருக்கும். நீங்க அவங்க பண்ணுவார் நம்புறீங்களா? நம்பிக்கை தான் இருக்கு, பண்ணுவாங்க. பெண் குழந்தைங்க கூட பிறந்த சகோதரி சகோதரர் மாதிரி தான் நினைப்பாங்க. அவங்க இந்த மாதிரி நினைச்சுதான் இன்னைக்கு இருக்காங்க. இல்லைண்ணா, இதுதான் சொல்றேன். அரசியலுக்காக அது பேச்சு வந்திருக்கு. அது அவர் வந்து அதானே பண்ண போறாரு. வரலன்னா எப்படி பண்ண முடியும்? டைரக்டா இவர் இன்வால்வ் ஆகி பண்ணணும். மற்ற நிர்வாகிகள் மூலமாகவோ இல்லை மாவட்ட நிர்வாகிகள் மூலமாக போகணுன்னா அது அவங்க குடும்பத்துக்கு போச்சா போகலையா அப்படின்றது இவருக்கு தெரியாது. இவர் கண்காணிப்பில் அது செயல்படணும். இன்றைக்குள்ள சூழ்நிலையெல்லாம் பண்ணி தான் ஆகணும். 41 குடும்பங்கள் உயிரிழந்திருக்கு, அதுக்காக பண்ணி தான் ஆகணும். பண்ணுவாருங்கிறது அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் எந்த அளவுக்கு சாத்தியங்கிறது தெரியல. அதுவும் அவர் கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல. ஒரிஜினா தான் அது கொடுத்துருக்காரு. 41 பேரின் குடும்பத்தை தத்தெடுக்கும் முடிவுக்கு ஒரு தரப்பினர் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். மற்றொரு தரப்பினர் அரசியலுக்காக அறிவித்ததோடு நின்றுவிடாமல் விஜயே 41 குடும்பங்களையும் தத்தெடுக்க வேண்டும் என்று கருத்து தெரிவித்துள்ளனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.